வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். குடிமைப்பணி அதிகாரிகள் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையே பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து அந்நாட்டு அமைச்சருடன் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஆலோசனை நடத்தினார். தமிழகத்தில் அரசியல் கட்சிகளுக்கு இடையேயான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தீவிரமடைந்துள்ளது. காசா பகுதியில் இஸ்ரேல் நடத்திய தரைவழி தாக்குதலுக்கு அமெரிக்க அதிபர் திரு ஜோ பைடன் கண்டனம் தெரிவித்துள்ளார். மயாமி ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் சுமித் நாகல் வெற்றி பெற்றார். இனி விரிவான செய்திகள். குடிமைப்பணி அதிகாரிகள் செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் குடிமைப்பணி பயிற்சி அதிகாரிகளிடையே உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். திறன்மிகு நிர்வாகத்திற்கு தொழில்நுட்பங்கள் உதவிடும் என்றும் அவர் தெரிவித்தார். பருவநிலை மாற்றம், புவி வெப்பமயமாதல் போன்ற சவால்களை எதிர்கொள்வதற்கு புதுமை கண்டுபிடிப்புகளுடன் கூடிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை தேர்தல் ஆணையர்கள் திரு ஞானேஷ்குமார் மற்றும் டாக்டர் சுக்பீர் சிங் சந்து நேற்று சந்தித்தனர். குடியரசுத் தலைவர் மாளிகையில் இந்த சந்திப்பு நடைபெற்றது. இருவரும் கடந்த வாரம் தேர்தல் ஆணையர்களாக நியமிக்கப்பட்டனர். இந்தியா அமெரிக்கா இடையே பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து அந்நாட்டு அமைச்சருடன் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஆலோசனை நடத்தினார். அமெரிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு லாய்ட் ஆஸ்டினுடன் நேற்று திரு ராஜ்நாத் சிங் தொலைபேசியில் உரையாடினார். இந்தியா அமெரிக்கா இடையே பிராந்திய அளவிலான பாதுகாப்பு ஒத்துழைப்பு உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து அப்போது இரு தலைவர்களும் ஆலோசித்தனர். புதுதில்லியில் கடந்த மாதம் நடைபெற்ற இண்டஸ் எக்ஸ் உச்சி மாநாட்டின் போது ஒப்புக்கொள்ளப்பட்ட இருதரப்பு பேச்சுக்களின் முன்னேற்றம் குறித்தும் அவர்கள் விவாதித்தனர். இந்திய பெருங்கடல் பகுதியில் கடற்கொள்ளையர்களுக்கு எதிரான இந்திய கடற்படையினரின் நடவடிக்கைக்கு அமெரிக்க அமைச்சர் பாராட்டு தெரிவித்தார். இரு நாடுகளுக்கும் இடையே கடந்த ஆண்டு இறுதி செய்யப்பட்ட பாதுகாப்பு ஒத்துழைப்பு வழிமுறைகளை அமல்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் குறித்தும் திரு ராஜ்நாத் சிங்கும் அமெரிக்க அமைச்சரும் விவாதித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஆசிய வளர்ச்சி வங்கியின் தலைவர் திரு பார்கவ் தாஸ் குப்தாவை நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் புதுதில்லியில் நேற்று சந்தித்து ஆலோசனை நடத்தினார். இந்தியாவில் மேற்கொள்ளப்படும் வளர்ச்சித் திட்டங்களை மேலும் மேம்படுத்துவது குறித்து அப்போது இருவரும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். இந்தியாவின் வளர்ச்சியில் தனியார் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களின் பங்களிப்பு குறித்தும் அவர்கள் ஆலோசனை நடத்தியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலுக்கான தொகுதி பங்கீட்டை நிறைவு செய்வதில் அரசியல் கட்சிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளன. அடுத்த மாதம் 19ஆம் தேதி ஒரே கட்டமாக தமிழகத்தில் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் நாளை வேட்புமனு தாக்கல் தொடங்குகிறது. இதற்கான ஏற்பாடுகள் குறித்தும் தேர்தலை அமைதியான முறையில் நடத்துவது குறித்தும் அனைத்து மாவட்ட தேர்தல் அலுவலர்களுடன் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹூ நேற்று காணொலி மூலம் ஆலோசனை நடத்தியுள்ளார். திமுக கூட்டணியை பொறுத்தவரை அனைத்து கட்சிகளுக்கும் தொகுதி பங்கீடு நிறைவடைந்துள்ளது. அந்த கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகள் வேட்பாளர்களை அறிவித்து வருகின்றன. இதேபோல் அஇஅதிமுக கூட்டணியில் இன்னமும் கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடு நிறைவடையவில்லை. பிஜேபி கூட்டணியிலும் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதற்கிடையே மக்களவைத் தேர்தலில் 100% வாக்குப்பதிவை உறுதி செய்யும் வகையில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் தமிழகம் முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தேனி மாவட்டத்தில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கேற்ற முதல் முறை வாக்காளர்கள் இந்த தேர்தலில் வாக்களிப்பதை ஆவலுடன் எதிர்நோக்கியிருப்பதாக தெரிவித்தனர். என் பேர் ரா பொதிகை மலர். நான் நாடார் சரஸ்வதி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில BA வரலாறு 2ஆம் ஆண்டு படிச்சிட்டு இருக்கேன். இந்தியா அப்படின்றது இறையாண்மை மிக்க சோசியலிச மதசார்பற்ற மக்களாட்சி குடியரசு அப்படின்னு நம்மளோட இந்திய அரசியலமைப்பு குறிப்பிடுது. நம்ம நாடு ஒரு வலிமை மிக்க ஜனநாயக நாடு அப்படின்றத ஒவ்வொரு 5 ஆண்டுக்கும் நடக்கிற ஒரு பொது தேர்தல் தான் முடிவு பண்ணுது. அந்த வகையில இந்த வருடம் 18வது பொது தேர்தல் அறிவிச்சிருக்காங்க. அதுல என்னுடைய முதல் ஓட்டை நான் நேர்மையான முறையில செலுத்த போறேன் அப்படின்றத நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்பட்டுக்கிறேன். நான் தி அபிநயா. நான் வேதியியல் துறை 3ஆம் ஆண்டு மாணவி. நான் நாடார் சரஸ்வதி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில 3ஆம் ஆண்டு படிக்கிறேன். நம்மளுடைய வாக்குரிமை மூலமா நம்மளுடைய எதிர்காலத்தை சிறப்பா அமைச்சுக்க முடியும் அப்படின்றதுக்காக ஒரு சில வரிகளை நான் சொல்றேன். நாளடைவில் பின்செல்லும் உரிமை காற்றளவில் காலத்தை மாற்றலாம். எனவே உன் உரிமையை உறுத்தாக நிறுத்தி எதிர்காலத்தை அழகாக மாற்று. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, எங்களது மாநில மற்றும் ஆகாஷவாணி செய்தி அறிக்கைகள் ஒலி வடிவில் வாட்ஸ்அப்பிலும் வழங்கப்படுகிறது. இதை தவிர முக்கிய செய்திகள் அனைத்துமே ஒருவரி செய்திகளாக உங்கள் கைபேசிக்கு வந்து சேரும்.
இந்த வசதியை பெற விரும்புவோர் 94404567 என்ற எண்ணிற்கு தங்களது விருப்பத்தை பதிவு செய்ய வேண்டும். வாட்ஸ்அப் குழுவில் இணையுங்கள். எங்களது இந்த சேவையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழகத்தின் தேர்தல் முடிவுகள் அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தும் வகையில் அமையும் என்று பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கோயம்புத்தூரில் நேற்று தமது தேர்தல் பிரச்சார வாகன பேரணி குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், மாநிலம் முழுவதும் பிஜேபி வலுவான சக்தியாக உருவாகி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். கடந்த 1998ஆம் ஆண்டு நிகழ்ந்த கோவை தீவிரவாத குண்டுவெடிப்புகளை மறக்க முடியாது என்றும் அவர் கூறியுள்ளார். அந்த தாக்குதலின் போது உயிரிழந்தவர்களுக்கு தமது பயணத்தின் போது அஞ்சலி செலுத்தியதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கோவை வாகன பேரணியின் போது மக்கள் தமது மனதை வென்றுவிட்டதாகவும் பல ஆண்டுகள் இந்த பேரணி நினைவில் நிற்கும் என்றும் திரு நரேந்திர மோடி பதிவிட்டுள்ளார். அனைவருக்கும் வீடு என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் உத்தரவாதம் முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை என்று காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், காங்கிரஸ் ஆட்சியின் போது வழங்கிய வீடுகளை காட்டிலும் கடந்த 10 ஆண்டுகளில் குறைவான வீடுகளையே பிஜேபி அரசு கட்டிக் கொடுத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். நகர்ப்புற பகுதிகளில் 6,50,000 செலவில் கட்டப்படும் வீடுகளுக்கு மத்திய அரசு 1,50,000 லட்சம் ரூபாய் மட்டுமே வழங்குவதாகவும், இதர தொகை மாநில அரசுகள் மற்றும் நகராட்சிகளால் வழங்கப்படுவதாகவும் திரு கார்கே அந்த பதிவில் தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் செயற்குழு கூட்டம் அக்கட்சியின் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கைக்கு ஒப்புதல் வழங்கப்படும் என்றும், முதற்கட்ட மக்களவைத் தேர்தலில் போட்டியிடவுள்ள வேட்பாளர்கள் இறுதி செய்யப்படுவார்கள் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்தியா செஷல்ஸ் இடையிலான 10வது கூட்டு ராணுவ பயிற்சி நேற்று தொடங்கியது. செஷல்ஸில் நடைபெறும் இந்த பயிற்சியானது வரும் 27ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. பாதுகாப்புத் துறையில் இரு நாடுகளுக்கு இடையேயான ஒருங்கிணைப்பு, கூட்டு செயல்பாட்டை மேம்படுத்தும் வகையில் இந்த பயிற்சி நடத்தப்படுகிறது. ரஷ்ய அதிபர் தேர்தலில் 5வது முறையாக வெற்றி பெற்றுள்ள திரு விளாடிமிர் புட்டின் தம்மீது நம்பிக்கை வைத்து வாக்களித்துள்ள மக்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். அங்கு நடைபெற்ற தேர்தலில் 87% வாக்குகளை பெற்று திரு புட்டின் மீண்டும் அதிபராக பொறுப்பேற்க உள்ளார். மீண்டும் அதிபராக தேர்வு செய்யப்பட்டுள்ள திரு விளாடிமிர் புட்டினுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி சமூக வலைதளத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார். காசாவில் உள்ள ராஃபா என்ற இடத்தில் இஸ்ரேல் நடத்திய தரைவழி தாக்குதலுக்கு அமெரிக்க அதிபர் திரு ஜோ பைடன் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நேத்தன்யாகுவை திரு பைடன் நேற்று தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியதாகவும், இதுபோன்ற தாக்குதல்கள் அப்பாவி பொதுமக்கள் உயிரிழப்பதற்கு வழிவகுக்கும் என்று எச்சரிக்கை விடுத்ததாகவும் வெள்ளை மாளிகை பாதுகாப்பு ஆலோசகர் திரு ஜேக் சல்லிவன் தெரிவித்தார். காசாவில் மனிதாபிமான அடிப்படையில் தாக்குதலை நிறுத்த வேண்டும் என்றும் அப்போது இஸ்ரேல் பிரதமரை அமெரிக்க அதிபர் கேட்டுக் கொண்டதாகவும் அவர் கூறினார். ஆப்கானிஸ்தானில் பாகிஸ்தான் ராணுவத்தினர் நேற்று நடத்திய வான்வழி தாக்குதலில் 8 பேர் உயிரிழந்தனர். பாகிஸ்தானின் வடக்கு வஜிரிஸ்தான் பகுதியில் நடத்தப்பட்ட தாக்குதலில் பாகிஸ்தான் ராணுவத்தினர் 7 பேர் உயிரிழந்த சம்பவத்திற்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதையடுத்து இஸ்லாமாபாத் மற்றும் காபூல் நகரங்களில் பதற்றம் நீடிப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தீவிரவாதிகளுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கையை தீவிரப்படுத்தி இருப்பதாக பாகிஸ்தான் ஒப்புக்கொண்டுள்ளது. எல்லைப் பகுதியில் உள்ள ஆயுத குழுக்களை அழிக்கும் நோக்கிலேயே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக பாகிஸ்தான் தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். மயாமி ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் சுமித் நாகல் வெற்றி பெற்றார். நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் கனடாவின் கேப்ரியல் டயாலோவை 7-6, 6-2 என்ற செட்களில் வென்றார். சுவிஸ் ஓபன் பேட்மிண்டன் போட்டிகள் சுவிட்சர்லாந்தின் பெசல் நகரில் இன்று தொடங்குகிறது. வரும் 24ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் லக்ஷ்யா சென் முதல் சுற்றில் மலேசியாவின் லியாங் ஜுன் ஹோவை எதிர்கொள்கிறார். மற்றொரு இந்திய வீரர் கிடாம்பி ஸ்ரீகாந்த் தைவானின் வாங் ஜூ வையை எதிர்கொள்கிறார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் பி.வி. சிந்து ஜெர்மனியின் ஓன் லீயை எதிர்கொள்கிறார். மகளிர் இரட்டையர் பிரிவில் அஸ்வினி பொன்னப்பா தனிஷா காஸ்ட்ரோ இணை இந்தோனேஷிய இணையை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடிமைப்பணி அதிகாரிகள் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். இந்திய அமெரிக்கா இடையே பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து அந்நாட்டு அமைச்சருடன் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஆலோசனை நடத்தினார். தமிழகத்தில் அரசியல் கட்சிகளுக்கு இடையேயான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தீவிரமடைந்துள்ளது. காசா பகுதியில் இஸ்ரேல் நடத்திய தரைவழி தாக்குதலுக்கு அமெரிக்க அதிபர் திரு ஜோ பைடன் கண்டனம் தெரிவித்துள்ளார். மயாமி ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் சுமித் நாகல் வெற்றி பெற்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.